ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நல்ல மொறுன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் எப்படி மொறுன்னு இருக்குன்னு. உள்ளே நல்லா சாஃப்டாக ரேசன் ரைஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு வேறு எந்த மாவு எதுவுமே நமக்கு அரிசி மாவு கோதுமை மாவுன்னு எந்த மாவுமே இதில் சேர்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் வந்து இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ரொம்ப நம்ம தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அந்தளவு கொஞ்சம் கம்மியான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக சாஃப்டான பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து முடிஞ்சளவு கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான். நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து மொறுன்னு இருக்கும். பட் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும். நான் வந்து மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா வேக வச்சுட்டு அதுக்கு தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி கேரட்லாம் துருவோம்ல, அந்த துருவலில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கையாலே நல்லா மேஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துருவும் போது நல்லா நமக்கு வந்து சாஃப்டாக அரைஞ்சி வந்துடும். அதனால தான் நான் துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம போண்டாலாம் போடுவோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து மாவு இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ இது கூடவே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூடவே காரத்துக்கு தக்கன வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே வெங்காயத்தில் பாதி அளவு தான் சேர்த்துருக்குறேன். பாதியோடையும் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். ரொம்பலாம் வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவு போட்டாலே போதும். போடாமல் கூட நம்ம வந்து செய்யலாம். இது கூடவே தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து துருவின உருளைக்கிழங்கை வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணதுக்கு பதிலாக இந்த டைமில் கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கையால் பிசைஞ்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஆப்ப சோடா இருக்குல்ல, பேக்கிங் சோடா, அது வந்து ஒரு 2 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த மாவுமே சேர்க்கலை. உங்களுக்கு ஒருவேளை தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு பேனில் வந்து சூடாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து மாவு வந்து சின்னதாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன அளவு ஆட் பண்ணாலே போதும். நல்லா வந்து உப்பி நல்லா மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். போட்ட உடனே நம்ம வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா ஓரளவு அந்த பபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒன் டைம்லேயே கொஞ்சம் நிறையாவே நம்ம வந்து சேர்த்து நம்மளோட பேனோட சைஸ் அளவு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கும் ரேசன் அரிசி இருந்தாலே ரொம்ப ஈஸியாக ஈவினிங் டைம் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி மாற்றி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே ரேசன் அரிசியில் பண்ணுற நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் எப்படி மொறுன்னு இருக்குன்னு. ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். நீங்கள் இதில் ரேஷன் பச்சரிசி இல்லைன்னா நார்மலாக கடையில் வாங்குகிற பச்சரிசிலையும் இந்த ரெசிபி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி மொறுன்னு இருக்குன்னு. உள்ள நல்ல சாஃப்டாக ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.